வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அருளிய ஒரு தினசரி தியானத்தை பத்தி பார்க்க போறோம். மனசுல ஏற்படுற கொந்தளிப்ப அடக்கி அசைவில்லாத ஒரு மனதின் சக்திய பத்தி இது ரொம்ப அழகா சொல்லுது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த தியானத்தோட ஆரம்பமே இந்த வரிதான். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அதாவது ஒரு குளம் இல்லைன்னா ஒரு நீர்நிலையில தண்ணி அசையாம தெளிவா இருக்கும்போது அதுக்கு அடியில என்ன இருக்குன்னு நம்மால பளிங்கு மாதிரி பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம மனசும். அமைதியா இருந்தா உண்மைய உள்ளபடி நம்மால பார்க்க முடியும். இந்த தியானத்தோட மைய கருத்தே இந்த வேகம்தான். வேகம்னா இங்க ஸ்பீட் மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற ஒரு விதமான கிளர்ச்சி, ஒரு புயல்னு கூட சொல்லலாம். இந்த மனவேகம் நம்மளோட உள்ளுலகத்தை எப்படியெல்லாம் பாதிக்குதுங்கிறத பத்தி தான் சுவாமி சித்பாவானந்தர் ரொம்ப அழகா விளக்குறாரு. சரி, முதல்ல நாம மனசு கொந்தளிப்பா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு அமைதி இல்லாத மனசோட தன்மையை நாம ஆராயப் போறோம். இத விளக்குறதுக்கு ஒரு அருமையான உருவகம் இங்க பயன்படுத்தப்படுது. அந்த உருவகம் இதுதாங்க, சூறாவளி. யோசிச்சு பாருங்க, ஒரு சூறாவளி வந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் புரட்டி போட்டுடும்ல. நம்ம மனசுல ஏற்படுற இந்த வேகமும் கிட்டத்தட்ட ஒரு சூறாவளி மாதிரிதான், நம்ம உள் உலகத்தையே புரட்டி போட்டுடும். இங்க ஒரு ஆழமான ஒப்பீடு இருக்கு பாருங்க. ஒரு சூறாவளி எப்படி செடி கொடிகளை வேரோட பிடுங்கி காயப்படுத்துதோ அதே மாதிரி நம்ம மனசோட வேகம் நம்மளையே நிலை குலைய வச்சிடும். உள்ளுக்குள்ள ஒரு விதமான காயங்களை அது ஏற்படுத்தும். இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்கும் இல்லையா? சரி, ஒரு சூறாவளி அடிச்சு ஓஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த கேள்விதான் நம்மள இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை நோக்கி கூட்டிட்டு போகுது. அதாவது மனக்கொந்தளிப்பிலிருந்து அமைதிய நோக்கி. அந்த மனப்புயலுக்கு மருந்து இதுதான். அமைதியான ஆழமான ஒரு மனநிலை. அந்த கொந்தளிப்பெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம மனசு எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். புயல் அடிச்சு முடிச்சப்புறம் பாத்தீங்கன்னா இயற்கையில ஒரு பேரமைதி நிலவும். காத்துல பறந்து திரிஞ்ச சின்ன தூசி கூட மெதுவா அடங்கி ஒரு நிசப்தம் வரும். அதே மாதிரி ஒரு குணப்படுத்துற அமைதிதான் நம்ம மன கொந்தளிப்பு அடங்குன பிறகும் ஏற்படுது. மறுபடியும் நாம் அந்த தண்ணி ஓமைக்கே வருவோம். தண்ணி கலங்கி இருந்தா அதுக்கு அடியில என்ன இருக்குன்னே தெரியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசு கொந்தளிப்பா இருக்கும்போது உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதே தண்ணி தெளிஞ்சு அசையாம இருந்தா அடியில இருக்கிற ஒவ்வொன்னும் பழுங்கு மாதிரி தெரியும். அப்போ அந்த தெளிவில தெரியறது என்ன தெரியுமா? அதத்தான் சுவாமிஜி ஒன்பொருள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒளி பொருந்திய ஒரு உண்மை, ஒரு மெய்ப்பொருள். நம்ம மனசோட வேகம் முழுசா அடங்கி அது அமைதியா இருக்கும்போதெல்லாம் இந்த உள்ளுண்மை நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த தெளிவுங்கிறது வெறும் மன அமைதி மட்டும் கிடையாது. இதுதான் உண்மையான ஞானம் பிறக்கிறதுக்கான சரியான நிலம். அந்த தருணம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். சோ இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரி. முதல்ல மன கொந்தளிப்பு அடங்கணும். ரெண்டாவதா நம்ம பகுத்தறிவு, அதாவது நல்லது கெட்டத பாக்குற திறமை தெளிவாகணும். மூணாவதா அந்த தெளிவ வந்ததும் நல்ல அறிவ, அதாவது ஞானத்தை வளர்த்துக்க சரியான நேரம் வரும்னு சுவாமிஜி சொல்றாரு. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நம்ம மனசு ரொம்ப அமைதியா அதோட இயல்பான நிலைக்கு திரும்பும்போது வாழ்க்கையில எது முக்கியம், எது தேவையில்லாததுன்னு நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். எல்லா குழப்பமும் போய் நம்ம பார்வை ரொம்ப தெளிவாயிடும். இப்போ இந்த மொத்த தியானத்தையும் முடிக்கிற மாதிரி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மேற்கோள் வருது. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் இது ஒரு ஆன்மீக வெற்றியா நமக்கு காட்டுது. இந்த ஆழமான வரிய சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, திருவாசகத்தை நமக்கு தந்த மாணிக்க வாசகர். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. இதோட பொருள் என்னன்னா, நம்ம மனசுல இருக்கிற இந்த வேகத்தை அடக்கி நம்மள ஆள்ற அந்த வேந்தனோட, அந்த இறைவனோட திருவடிகள் ஜெயிக்கட்டும்னு அர்த்தம். நம்மளோட உள்மன போராட்டங்களை ஜெயிக்க உதவுற அந்த சக்திக்கு செய்ற ஒரு பிரேயர் மாதிரி இது. இந்த ஞானம் பல 100 வருஷம் பழையதுனாலும் நம்மளோட பரபரப்பான இந்த நவீன வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. சோ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க மனசுக்குள்ள வர இந்த வேகத்தை, இந்த கொந்தளிப்ப நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? எப்படி அந்த தெளிவான அமைதியை அடைய போறீங்க? யோசிச்சு பாருங்க.